நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ உங்களோட இலைக்கட்சி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 195 தொகுதியில நீங்க முடிச்சிட்டீங்க பிரச்சாரத்தை. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குங்க சார்? மக்களோட வரவேற்பு அதிகமாவே இருக்கு. இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பார்க்க போனா என்டிஏ கூட்டணி அவங்க சார்பா நாங்க நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுக அந்த அரசு மேல பயங்கர அதிருப்தி இருக்கு. அவங்க ஆட்சிக்கு நிறைய நலத்திலும் பண்ணவே இல்லை. அதனால அவங்க பயங்கர அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியில எங்களுக்கு ஓட்டா மாதிரி கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வரோம். 26ல நாங்க தான். திமுக பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவோட கருத்துன்னு தான் சொல்லுவாங்க தவிர இந்தியா கூட்டணியோட கருத்துன்னு பொதுவா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது சட்டமன்றத்துக்கான தேர்தல்ங்கிறதுனால. நம்ம நாடாளுமன்ற தேர்தல்னா இந்திய கூட்டணி சொல்லலாம். நீங்க சட்டமன்றத்துக்கான தேர்தலையே நீங்க என்டிஏ கூட்டணியோட கருத்துன்றீங்க. அதுலயே தெரியுது உங்களுக்கு அழுத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஓய்வு எல்லாம் கிடைக்குதாங்கய்யா? சோசியல் மீடியாலாம் உங்களால பார்க்க முடியுதுங்களா? ஓய்வு அப்பப்ப கிடைக்கும் போது அப்பப்போ நான் இந்த சோசியல் மீடியாலாம் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்பப்ப பாப்பேன். தெரியுது, ஓய்வே இல்லாம உழைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த மலர் தூவும் போது ஒரு ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்தீங்களா? அதெல்லாம் நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அது பண்ணி காட்டுறீங்களா? அது பண்ணு. இதெல்லாம் யாரு கொடுத்த ஐடியான்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, ஏன் நீங்க இலைக்கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடணும்னு சொல்ல வரீங்க? அதாவது இன்றைய தினம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த இடத்த பார்த்தாலும் போராட்ட களமா தமிழ்நாடு மாறி இருக்குன்னா அதுக்கு இந்த ஆட்சி தான் காரணம். அதனால நாங்க வந்தா இந்த போராட்டங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. மக்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். மக்கள் கேள்வியே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்க நல்லது செய்வோம். இல்ல, போராட்டம் நடக்குது, ஓகே, போராட்டமே நடக்கலாம், நம்மளால மறுத்தர முடியாது. ஆனா எதிர்க்கட்சி தலைவரா இருந்து நிறைய மக்களுக்கான போராட்டங்கள் பண்ணி நிறைய சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றுறதா இருக்கட்டும், சில சட்டங்கள் வரவிடாம தடுக்கிறதா இருக்கட்டும், நீங்க பண்ணிருக்கணும். ஆனா நீங்க எதுவுமே பண்ணல. நீங்க பண்ண வேண்டிய வேலையை கூட்டணி கட்சிகளே பண்றாங்க. என்னதான் கூட்டணியில இருந்தாலும் சில ஏதாவது வரப்போகுது அப்படின்னா அவங்களே கூட நின்று சொல்றாங்க இதெல்லாம் தப்பு, இது வர வேணான்ட்டு. உடனே திமுக தலைமையை அதை கேட்டுக்கிறாங்க, அதை நிறைவேற்றாம விடுறாங்க, இல்ல சிலது நிறைவேற்றுறாங்க. ஆனா நீங்க போன தடவை ஆட்சியில இருந்தப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போராட்டம் எல்லாம் நிறைய நடக்குதுன்னு கேட்டப்போ, இப்பெல்லாம் போராட்டம் பண்றது ஃபேஷன் ஆயிடுச்சுங்க, சும்மா பண்றாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியுமா? நீங்க இப்ப போராட்டத்தை பத்தி பேசுறீங்க. ஒரே வேடிக்கையா இருக்குங்க ஐயா. அந்த ஆட்சியில நாங்க போராட்டமே நடக்காத அளவுக்கு பாத்துக்கிறோம். ஆனா இந்த ஆட்சி போராட்டம் மட்டும்தான் நடக்குது. ஆனா அந்த போராட்டம் எதுவும் நீங்க பண்ணதா இருக்காது. இப்ப நீங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் தமிழ்நாடு பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு இது நல்லதா தமிழ்நாட்டுக்கு? கண்டிப்பா இது நன்மையை மட்டுமே தமிழ்நாட்டுக்கு. எந்த வகையில அப்படின்னா, அதாவது இப்ப தமிழ்நாட்டுல வரி அதிகமாயிடுச்சு, விலைவாசி அதிகமாயிடுச்சு. அதனால மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யற வகையில நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறோம். அந்த மாதிரி நிறைய விஷயம். மாசம் 2500 ரூபா கொடுக்குறோம். மகளிருக்கு 2500 ரூபா. சார், இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்போ இந்த காலகட்டத்துல ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகள் ரொம்ப கம்மி தான். நம்ம இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி. அப்படி பார்க்கும்போது நீங்க எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஒரு ஓட்டையில போட்டுரும். அதுதான்மா, வரி அதிகமாயிடுச்சு, அப்புறம் விலைவாசி அதிகமாயிடுச்சு. அதனால மக்கள் கஷ்டப்படுறதால மக்களுக்காக நம்ம பண்ணணும், ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறதால கொடுக்குறோம். அதாவது ஆட்சி மக்களுக்காக தான் ஆட்சி இருக்கணும். ஆட்சிக்காக மக்களை நம்ம வழி நடத்தக்கூடாது. சரி, இப்போ இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா, 4 முனை போட்டியான்னு தெரியல. இப்போ புதுசா விஜய் அவர்கள் வேற என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், வேற யாருக்கும் இங்க இடம் இல்லைன்னு சொல்றாரு. அது உண்மைங்களா? நாங்க பல ஆண்டு காலமா இங்க இருக்கோம். அதனால இங்க 2 போட்டி தான். ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு தான் போட்டி. ஆனா அவர் சொல்றாருங்கிறதுக்காக நம்ம அப்படி எடுத்துக்க முடியாதுமா. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. நம்ம அந்த காலத்துல இருந்தே இருக்கோம். தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த கட்சி இருக்கு. அவங்க வழியில, அம்மா வழியில சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுசா வந்திருக்காருங்களா விஜய், அவர் யாரோட ஓட்ட பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோடதையா இல்ல திமுகவோட ஓட்ட பிரிப்பாரா? என்ன பார்த்தா எப்படி ஜோசியக்கார மாதிரி அவன் இருக்கு? இல்ல, உங்களை பார்த்தா தெரியலன்னா நீங்க கையை சுத்திட்டு இருக்கீங்களா, அதை பார்த்தா. நான் ஜோசியமா சொல்ல முடியும்?
நடக்கிறது பார்ப்போம், கள நிலவரம் எப்படி இருக்கு பார்ப்போம். ஆனா 26-இல் நாங்க ஜெயிப்பது உறுதி. கண்டிப்பா நாங்க ஜெயிக்க போறோம். ஆனா அவருக்கு நிறைய ஆதரவு எல்லாம் இருக்குங்களா? அதுவும் இல்லாம உங்க கட்சியில இருந்து வேற அவங்க கட்சிக்கு ஆளுங்க எல்லாம் போயிருக்காங்க. ஒரு புதுக்கோட்டை அண்ணன். தெரியுது, யார சொல்றீங்கன்னு தெரியுது. அவரு போனா என்னமா போகட்டும். அதாவது எங்க கட்சியில இருந்து அந்த திமுக கூட தான் 8 பேர் போனாங்க, அமைச்சர்லாம் ஆயிருக்காங்க. அதுக்காக எங்க கட்சி இல்ல ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க மட்டுமா? நிறைய பேர் தான் உங்க கட்சியில இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆக முதல்ல கட்சியில உள்ள யாரும் இல்ல, நீங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க போல. ஏன்னா உங்களுக்கு அந்த சேர் வேணும், அதனால நீங்க இருக்கீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி அழிஞ்சு போயிடுச்சு, அழிய விட மாட்டேன். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாங்கய்யா. இப்போ வந்து நிறைய சவாலான காலங்கள்லாம் வரும் எல்லா ஆட்சியிலுமே. அந்த மாதிரி நீங்க இருந்தப்போதான் கோவிட்லாம் வந்தது, நிறைய கஜா புயல் ஏதோ வந்தது. அப்ப அந்த சவாலான காலங்கள்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? கொஞ்சம் எமோஷனலா பேசுங்க, எங்களுக்கு டிஆர்பி. அந்த காலத்துல அந்த அந்த கொரோனா காலத்திலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த காலத்திலயும் சரி, எங்கள் தொண்டர்கள் எங்க கூட இருந்தாங்க, எங்க நிர்வாகிகள் எங்க கூட இருந்தாங்க. அவங்க இருந்ததால மட்டும்தான் அதை நான் வந்து ஒரு போர் தளபதி மாதிரி இருந்து அந்த இதை வந்து நான் வந்து கடந்து போனேன். எப்போதுமே என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தவங்க கூட இருக்காங்க. அந்த காலம் அப்பயே தெரியும் உங்களுக்கு யாரால எங்களுக்கு வந்து இடையூறு ஏற்பட்டுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓ, நீங்க வந்து ஓபிஎஸ் சொல்றீங்களோ? இங்க பாருங்க, நான் வந்து யார் பேரையும் குறிப்பிட வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லார் பேரையும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, அது வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சிக்கு ஒருத்தவங்க உண்மையா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்பொழுதும் நன்மை வந்து சேரும். அதனாலதான் உங்களுக்கு நன்மையே வராம கண்டினியூஸா தோல்வி மட்டும் வருதோ? நான் வந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கிறேன். கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் நான் உண்மையா இல்லை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. சரி, அடுத்த கேள்வி போயிடும். இப்போ வந்து பிஜேபி இருக்காங்கல்ல உங்க கூட்டணி, அவங்க தான் வந்து உங்களை இயக்குறாங்க. நீங்க ஒன்றும் வந்து ஃப்ரெண்ட்லி பாண்ட்ல அந்த கூட்டணியில எல்லாம் இல்ல, ஜனநாயக முறையில அவங்க உங்க குடும்பம் அவங்க கிட்ட இருக்குன்னா விமர்சனம் பண்றாங்க. அதை மறுக்கிறீங்களா? விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி விமர்சனங்களையும் நம்ம தவிர்த்து விட்டு போறதுதான் நல்லது. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ மாநில அரசுக்கு ஒரு உதவி தேவை, ஒரு நலன் தேவை அப்படின்னா மத்திய அரசோட நம்ம இணக்கமா இருந்தா மட்டும்தான் நம்ம அவங்கள்ட்ட வரி வாங்க முடியும், அவங்க கிட்ட இருந்து நிதி வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அவங்க கூட பகைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, அவங்கள பகைச்சிக்க கூடாது. அதுக்காக வந்து மக்கள் விரோதமா அவங்க என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாலும், என்னென்ன பில் பாஸ் பண்ணாலும் அங்க உட்காந்து நாடாளுமன்றத்துல அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடணும். இங்க வந்து நாங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு உருட்டிக்கணும். சொல்றதை கேளுங்க, அவங்க கூட இணக்கமா இருக்கணும். இந்த இந்தியா கூட்டணி ஒண்ணு இல்லாத கூட்டணியா போயிடுச்சு. இந்தியா கூட்டணி தலைமை ஒண்ணுமே இல்லை. அதனால அவங்க வைத்தறிச்சல்ல பேசுறாங்க. அதனால இப்போ என்ன சொல்றாங்க, இவர் ஆகுனா டெல்லி போயிடுறாரு அப்படின்றாங்க. ஏன் ஸ்டாலின் கூட தான் டெல்லி போறாரு, அவர் போனா வளர்ச்சிக்காக போறாரு, நான் போனா அடிமையா போறேன்னா என்ன? இல்ல, எது எப்பயாவது போனா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் போனா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஏன் நான் சொல்லல. சரி, இப்போ உங்க கூட்டணியில நீங்க தான் முதல்வர் வேட்பாளரா? யாரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அதாவது அப்பயே சொல்லியாச்சு, கே எடப்பாடி பழனிசாமி அவங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு. அதனால அந்த கேள்வியே வேண்டாம். நான் தான் இப்ப நான் வந்து வீட்டுல போயிட்டு தினைக்கும் கண்ணாடி முன்னாடி பார்த்து பிராக்டிஸ் எடுக்கவே ஆரம்பிச்சிட்டேன். எதுக்குங்கய்யா? பதவி இருக்கும்போது பேசணும்ல, கே எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் அப்படின்னு பேசணும்ல. ஆமாமா, பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் அங்க ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்ப மட்டும் தான் பேச முடியும். அதுக்கப்புறம் டெல்லி தான் பேசும், நீங்க பேச மாட்டீங்க. சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப சாத்தான்குளம் வழக்கு, அது உங்க ஆட்சியில நடந்த சாத்தான்குளம் வழக்குல வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஆனா நீங்க அப்ப என்ன சொன்னீங்கன்னா, இது வந்து லாக்அப் டெத் எல்லாம் கிடையாது, அவங்க வந்து நெஞ்சு வலியில ஏதோ உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு முட்டு கொடுத்தீங்க. அதாவது ஒரு ஆட்சிக்கு கீழே இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் நடக்கும். ஆனா அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முட்டு கொடுத்து அதை காப்பாத்தாம சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குதான்றதா நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா நீங்க எடுக்கல, முட்டு கொடுத்து அதை காப்பாத்ததான் நீங்க பாத்தீங்க. இப்ப வந்து அதுக்கு தண்டனையும் முடிவு இருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க? தண்டனை கொடுத்துட்டாங்களா? மரண தண்டனை விதிச்சுட்டாங்க. நான் ஒன்னும் பாக்கல, நான் டிவி பார்த்தாதான் எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துட்டு நான் சொல்றேன். நன்றி, முடிச்சுக்கலாம்.